நம சிவாய சிவாய நம ஓம் 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 நம சிவாய சிவாய நம ஹர நம பார்வதி பதயே ஹர ஹர மகாதேவ சித்சபேஷ சிவசிதம்பரம் நம சிவகாமி ஜகதம்பிகே சிவகடாட்சம் பரிபூர்ணம் தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம். துன்னம் வைகோவனமும் தோலும் உடையாடே துன்னம் வைகோவனமும் தோலும் உடையாடே பின்னம் செடி மேலோர் பிள்ளை மதிசூடி அன்னம் தன் காணல் ஆமாத்தூரம் அன்னம் தன் காணல் ஆமாத்து அம்மான் தன் பொன்னங் கழல் பரவா பொக்கமும் பொக்கமே பொன்னங் கழல் பரவா பொக்கமும் பொக்கமே கனை கொள்ளிருமல் சூலை நோய் கம்பதாளே குன்மமும் இணைய பலவும் மூப்பினோடு எய்து வந்து நலியாமும் பனைகள் உலவு பைப்பொழில் பழனம் சூழ்ந்த கோவலூர் வினையை வென்று வேடத்தான் வீராட்டானல் சேர்ந்துமே பனைகள் உலவு பைம்பொழில் பழனோ சூழ்ந்த கோவலூர் வினையை வென்ற வேடத்தான் வீரட்டானம் சேர்ந்துமே வீரட்டானம் சேர்ந்துமே தோடு அணி கூழையினர் வெண்ணீற்ற சூடலையின் ஆடுவ தோலு உடையாக உடையாக பீடு உயர் செய்தோர் பெருமையே உடைய பேயுடன் ஆடுவர் பெரிய
மன்னிய பாங்கர் கேடவிழ் புதுமலர் கடிகமழ் சாரல் இடைச்சூரம் மேவிய இவர் வனோ என்னே கோடல்கள் ஒழுகுவ முழுகுவதும்பி குரவமோ மரவமோ மன்னிய பாங்கல் ஏழவள் புதுமலர் கடி கமழ்ஷாரல் இடைச்சூரம் மேவேய இவர் வனம் இடைச்சூரம் மேவிய இவர் வனம் ஊன திரளை நீக்கும் அதுவும் உண்மை பொருள் போலும் ஏனத்திரளோடு இனமான் கரடி இழியும் இரவின் கண் ஏன திரளோடினமான் கரடி இழியும் இரவின் கண் ஆனை திரள் வந்தனையும் ஷாரல் அண்ணாமலையாரே அண்ணாமலையாரே தையலாலொரு பாகம் தையலாளொரு பாகம் சடை மேலாளவளோடும் சடை மேலாளவளோடும் ஐயம் தேர்ந்துழல்வாரோர் ஐயம் தேர்ந்துழல்வாரோர் அந்த நாருரையுமிடம் ஐயம் தேர்ந்து உழல்வாரோர் அந்த நாருரையுமிடம் சொல்லா இராவணனை மேலோடியிழத்து சொல்லாதுயிர் போனான் உள்ளிருக்கு வேளூரே உள்ளிருக்கு வேளூரே செடியாய உடல் தீர்ப்பான் தீவினை கோர் மருந்தாவான் பொடியாடி கடிமை செய்த உள்ளிருக்கு வேளூரை கடியார்ந்த பொழில் காழி கவுனியன் சம்பந்தன் கடியார்ந்த பொழிக்காழி கவுனியன் சம்பந்தன் சொல் மடியாது சொல்ல வல்லார்க்கு சம்பந்தன் சொல் மடியாது சொல்ல வல்லார்க்கு இல்லையாம் மறுபிறப்பே சம்பந்தன் சொல் மடியாது சொல்ல வல்லார்க்கு இல்லையாம் மறுபிறப்பே பூவார் மலர் கொண்டு அடியார் தொழுவார் புகழ்வார் வானோர்கள் பூவார் மலர் கொண்டு
அடியார் தொழுவார் புகழ்வார் வானோர்கள் மூவார் புறங்கள் எரித்த அன்று மூவருக்கு அருள் செய்தார். மூவார் புறங்கள் எரித்த அன்று மூவார் கருள் செய்தார். தூமாமழை நின்ற திரவெரு வித்தொருவென்று தூமாமழை நின்ற திரவெரு வித்தோரு வெண்ணிறையோடும் ஆமாம் பிணை வந்தடையும் சாரல் அண்ணாமலையாரே. ஆமாம் பிணை வந்தணையும் சாரல் அண்ணாமலையாரே. ஞான திரளாய் நின்றான் பெருமான் நல்ல அடியாருமே. சைவ சமய குரவர்கள் நால்வரும் 4 விதமான பாணிகளிலே இறைவனை அணுகினர். முதல் மூவரிலே அப்பர் சுந்தரர் ஞானசம்பந்தர் வருகின்றார். 4ஆவதாக வருபவர் மாணிக்க வாசகர். குழந்தையாக இருந்து இறைவனையே தந்தையாக வழிபட்டவர் ஞான குழந்தையான ஞானச்செம்மலான சீர்காழி பிள்ளை. சம்பந்தரோ தோழனார் இருந்தார். அப்பரோ தொண்டாட்டியே இறைவனை அடைய முடியும் என்று வாழ்ந்து காட்டியவர். நாயகி பாவத்தை காட்டியவர் மாணிக்க வாசகர். ஞானசம்பந்த பிள்ளை ஞானம் மூவகைப்படும். அதிலே இறைவனை பற்றி ஆராய்ந்து அறிவது பதிஞானம். பதி பாஷ பந்தம் இவற்றை நீக்குவது 3 ஞானங்களையும் பற்றிய விஷயமாகும். இதை ஆராய்ந்து தெளிவு கண்டவர் ஞானசம்பந்த பிள்ளை. ஆளுடை பிள்ளை சித்திரை மாதம் திருவாதிரை நட்சத்திரத்திலே சீர்காழியிலே சிவபாத ஹிருதயருக்கு மகனாக பிறந்து ஞானப்பால் உண்டு பார்வதியின் முலைப்பால் அருளினாலே 3 வயது குழந்தை அழகாக பாடி நம் அளைவையும் அன்று முதல் தன் பதிகங்களாலே இறைவனை கொண்டாடி மகிழ்ந்து உலகெங்கிலும் சிவமயமாகவே ஆக்கும்படி ஒரு வேதத்திற்கு ஒரு உயர்வு, பிராமணர்களுக்கு ஒரு உயர்வு, கோயில்களுக்கு மறுமலர்ச்சி, எங்கும் சைவமயம் தனித்தோங்க பாடுபட்ட சீர்காழி பிள்ளை காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தம்மையை நன்னெறி குய்ப்பது வேதம். அவ்வேதம் 4லும் மெய்ப்பொருளாவது நாதன். அந்தனுடைய நாதன் நாமம் நமச்சிவாயமே என்று பாடியே அவர் இறைவனை பல்வேறு திருப்பதிகளிலே பல்வேறு விதமாக ஆடிப்பாடி கண்ணீர் மகிழ்ந்து இறைவனோடு 2 கலந்த மகனியர்களிலே ஒருவர். அவருடைய சரித்திரத்தை நாம் என்றளவும் மிக சிறிய பாணியிலே அவருடைய பதிகங்களின் பெருமையும், அவர் சென்று வந்த திருத்தலங்களின் பெருமையும், அவருடைய பாட்டின் மேன்மையும், அவர் சரித்திரம் கூறும் பல்வேறு லீலைகளையும் யதாமதி யதாசக்தி அனுபவித்து வருகின்றோம். புண்ணியானிமான் பரம பாகவதான் ஸ்மராமி என்கின்ற ரீதியிலே அவருடைய பிள்ளையின் சரித்திரத்தில் பாகம் 10 இச்சரித்திரத்தின் தொடர்ச்சி மேற்கொண்டு நாம் அனுபவித்து தத்வாரா உயர்ந்த சிவபக்தர்களாக நாம் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று பிரார்த்தனையோடு துவங்குகின்றோம். திருச்சிற்றம்பலம். ஒற்றியூர் நாதரை பிரிய மனமின்றி அவரிடமிருந்து விடை பெற்று திருமயிலாப்பூர் தனிலே வைஷ்யர் குலத்திலே சிவபக்தி திலகமாக விளங்கிய ஒரு சிவனேச செட்டியார் என்னும் பெரும் சிவனரி செல்வரை காண அவர் அழைப்பின் பேரில் அங்கு செல்கின்றார். அன்றொரு நாள் கைலாசத்திலே பார்வதி பரமேஸ்வரன் ஏகாந்தத்திலே இருக்கையிலே பார்வதியின் வினாவிற்கு பதிலளிக்க ஞானோபதேசம் தனி செய்து கொண்டிருந்தார் பரமசிவனார். வேதத்தின் உட்பொருளையும் ஆகமத்தின் உட்பொருளையும் சாஸ்திரங்களின் சாரத்தையும் எடுத்தோரிது வருகையிலே அங்கு ஒரு அழகான மயில் வந்து நடனமாட அதிலே பார்வை செலுத்தியவராக இருந்தார் பார்வதி அம்மை. அப்பொழுது உமாதேவியின் இந்த விசித்திரமான ஒரு செயல் பரமசிவனாரை கோபமடைய செய்தது. இந்த மயிலின் உருவிலே நீ உன் மனத்தை பறிகொடுத்து மயங்கி விட்டாயோ, ஞானோபதேசத்தை தவிர்த்து அதிலே புத்தி செலுத்தினாயோ, அந்த மயிலாகவே நீ பூமியில் பிறந்து பின்னர் என்னை உபாசித்து வந்தடைவாய் என்று சாபமிட
பார்வதி பரமேஸ்வரனின் கோபத்தை எந்த விதத்திலும் தணிக்க இயலாத தன் தவறை உணர்ந்தவளாக திருமயிலாப்பூரிலே வந்து புன்னைவனத்தின் கீழே அமர்ந்திருக்கின்ற பரமசிவனாரை வழிபட்டு வரலானார். சாப விமோசனம் கிரமேண ஏற்பட்டு கற்பகாம்பிகையாக ஞான விருட்சமாக கல்பத்தருவாக வேண்டுவார்க்கு வேண்டுவனை யாவற்றையும் தருகின்ற உயர்ந்ததான வரப்பிரசாதியாக கற்பாம்பிகை இன்றும் உடைகின்றார். கபாலீஸ்வரத்தே கற்பகாம்பிகை உடனாய கபாலீஸ்வரரை காண வேணும், அவசியம் தாங்கள் வர வேண்டும் என்று சிவநேச செட்டியார் வந்து அழைப்பு விடுகின்றார். வைஷ்யர் குலத்திலே சிவபக்த அடியார்களும் மிகச்சிறந்தவர்களையும் பரசமயங்களை பற்றாது சைவநெறி தனி சதா காலமும் ஓங்க பாடுபடும் சிந்தை உடையவரும் பெரும் செல்வந்தருமாகிய சிவனேசர் என்பாருக்கு ஒரே ஒரு புத்திரி இருந்தாள். அந்த பெண் பிள்ளை சிவ பூஜையிலும் மகேஸ்வர பூஜையிலும் சிவத்தொண்டிலும் மிகவும் ஈடுபட்டு இருந்த பும்பாவை எனும் மிக அருமையான கன்னிகை. அவள் நாளொரு மேனியும் பொழுதுமாக சிவபக்தியிலே ஒழுகி வந்தாள். இவரை விவாகம் செய்வோம் உத்தமாதிகாரி யார் என்று வியந்தவராகவே அவர் வளர்த்தவரானால் அவளோ கற்பகாம்பிகை உடனாய கபாலீஸ்வரத்தில் உரையும் எம்பெருமானுக்கு நந்தவனத்திலே புஷ்பமரங்களையெல்லாம் ஏற்படுத்தி அழகாக மாலைகள் தொடுத்து கைங்கரியம் செய்து வருவாள். சதா காலமும் சிவாலயத்திலே விளையாடி வருவாள். சதா சிவநாமம் செப்பிய வண்ணம் இருப்பாள். அவரை பார்த்தாலே சாட்சாத்து பார்வதி தேவியாரோ கற்பகாம்பிகையோ என்று உலகோர் வியக்கும் அளவிற்கு சிறுவயதிலேயே ஞானப்பொலிவு பெற்றவளாக பக்தி நெறியின் உச்ச நிலையில் இருந்தவளாக இருந்தாள். இவ்வாறு இருக்கையிலே சீர்காழி பெருந்தகையாரின் உயர்ந்த பண்புகளையும் மகிமைகளையும் கேட்டு அவரை போல ஒரு சிவபக்தி சிவனரி செல்வருக்குத்தான் தன் குழந்தையை தர வேண்டும், அவளுக்காகவே இதை வளர்க்க வேண்டும் என்று மனசிலே சங்கல்பம் செய்து கொண்டார். ஆனோ விதியோ வலியது. பூம்பாவை தன் ஷேடியரோடு கட்டிமாட்டத்துக்கு பக்கத்திலே இருக்கின்ற பூஞ்சோலையிலே சென்று பூக்கொய்யும் அவ்வேளையிலே ஒரு பாம்பு மல்லிகை பந்தரிலே மறந்து வந்து அவளுடைய விரலிலே கொட்டியது. காலராத்திரி யமன் யமதூதி என்று 4 தந்தங்களும் அந்த எலும்பிலே தாவ அவற்றால் கடிப்பட்டு நஞ்சை வகுத்து படம் விரித்தாடி நின்று அடங்கிற்று. பூம்பாவை மயங்கி விழ செடியர்கள் செய்வதறியாது அவளை தூக்கி வந்து சிவநேச செல்வர் பார் கொணர்ந்து சேர்ப்பிக்க மனம் கலந்தார், அழுதார். விஷ வைத்தியர்கள் பல்வேறு மந்திர உச்சாட்டனங்கள் பலன்கள் செய்தும் எதுவும் இவளை உயிர் மீட்க சக்தி இல்லாததாக ஆயிற்று. பரமசிவனாருடைய கைங்கரியத்திலேயே அனவரதம் தன் பிறந்த முதல் தன் ஆவி பிரியும் வேளை வரையும் பரமசிவனாருக்காகவே ஆட்பட்டு வாழ்ந்தவள், ஞானசம்பந்தருக்காக வளர்க்கப்பட்டவர். இவ்விதம் ஆகிவிட்டாளே என்று சொல்லோனா துயரத்தின் எல்லையை எட்டியவர்களாக தாய் தந்தையர் அவளை அந்திம சம்ஸ்காரம் செய்து அவளுடைய எலும்புதனை ஒரு குடத்திலே இட்டு பிள்ளையாருக்கு என்று அதை தன் பூஜை அறையிலே வைத்துவிட்டு இவளைப் போல ஒரு குழந்தையை பெற்றெடுத்த நான் பாக்கியம் செய்தவன்தான் என்ற ஒரு எண்ணத்திலே ஆறுதலுற்றவராக சிவத்தொண்டினை சிவபுண்ணியத்தை முன்போலவே செய்து வந்தார்கள். இவ்வாறு கன்னிமாடத்திலே வஸ்திரம் சாத்தி ஆபரணங்கள்லாம் சாத்து பஞ்சனை மேல் அதை வைத்து திறந்தோறும் அதற்கு சகல உபச்சாரங்களும் செய்துவிட அனைவரும் இதை வியப்போடு வந்து காரணர். இவ்வாறு இருக்கும் நாளையிலே திருவத்தியூரிலே ஞானசம்பந்த பெருமான் வந்து எழுந்தருளி இருக்கின்றார் என்ற ஒரு செய்தி வந்தவுடன் ஓடினார். அவரும் வருகிறேன் என்று வாக்கு தந்தவுடனே திருவத்தியூரிலிருந்து திருமயிலாப்பூர் வரைக்கும் அவ்வளவு தூரத்திற்கு வாழை மரங்கள் கமுகு பந்தலிட்டு மாவிலை தோரணங்கள் எல்லாம் கட்டி பன்னீராலே தெளித்து பட்டு பாவாடை விரித்து அவருக்கு வேத கோஷங்களும் நாமகோஷமும் நாதஸ்வர வித்யான்கள் எல்லாம் வந்து வாசிக்க அப்படியாக பூச்சொரிந்து அன்பு மேலிட்டினால் கண்ணீர் சொரிந்து திருமயிலாப்பூர் எல்லை வரைக்கும் ஞானசம்பந்த பெருந்தகை முத்துச்சுவிகையிலே வந்து இறைவனார் உரைகின்ற கற்பகாம்பிகை உடனாய கபாலீஸ்வரரை காண வேண்டும் என்று கோவில் வாசலிலே வந்து இறங்குகின்றார். உலகோர் அனைவரும் திறந்து வந்து நின்றனர். வங்கக்கடலின் கரை ஓரத்திலே மிக உயர்ந்ததான கபாலீஸ்வரம், இயற்கை எழில் கொஞ்சம் உயர்ந்ததான கானகம் நிறைந்ததான கபாலீஸ்வரம், மகோன்னதமான தீர்த்தம் நிறைந்ததான கபாலீஸ்வரம், வேத புராண காலத்தில் மிகவும் தொன்று தொட்டு விளங்கும் கபாலீஸ்வரம். அதை அனவரதம் தான் எவ்வாறு வழிபட்டு வந்தாரோ அவ்விதமாகவே பூம்பாவையும் வளர்த்து வந்த விதத்தை நினைத்து பார்க்கின்றார். அவரை கைப்பிடிக்க வேண்டிய ஞானசம்பந்தர் இன்று வந்திருக்கின்றார். அவரிடம் இதை எவ்வாறு சொல்வேன் என்று தயங்கி சென்றார். அப்பொழுது கன்னிமாடத்துக்கு அருகே அவர் வந்தார். கன்னிமாடத்திலே வைத்திருக்கின்ற
அந்த குடத்தை கண்டார். ஈதென்னு இதற்கு சகல உபச்சாரங்களும் செய்து உள்ளதே என்று கேட்டவுடன் ஆலயத்திலே நந்தவனத்திலே கன்னிமாடம் அதன் வழியாக தான் அழைத்து வரப்பட்டதும் அவ்விதமாகவே இவர் கேட்டவுடனே, என் குமாரத்தி பூம்பாவை, அவள் பெரும் சிவபக்தை, உங்களுக்காகவே அவளை வளர்த்து வந்தேன். அனவரதம் நந்தவனத்திலே புஷ்பம் கொய்து கபாலீச்சரத்து எம் பெருமானுக்கும் கற்பகாம்பிகைக்கும் மிக அழகாக மிக நேர்த்தியாக மாலைகளை தொடுத்து சமர்ப்பித்தையே தன் வாழ்நாளிலே பெரும் சிவபுண்ணியமாக கருதி வந்த குழந்தை பாம்பினால் தீண்டப்பட்டு உயிர் பிரிந்தாள் இவ்வாலயத்திலே சிவபெருமான் திருமடியிலே. அவளை அந்திம சம்ஸ்காரம் செய்து அவளது எலும்புகளையும் அஸ்திகளையும் இங்கே இருத்தி அவளுக்கு உபச்சாரம் செய்து வருகின்றேன். உமக்கு கன்னிகாதானம் செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்டு வளர்த்த குழந்தை இந்த வெந்த சம்பலும் எறும்பும் நிறைந்த குடத்தை தங்களுக்கு சமர்ப்பிக்கிறேன் என்று அவருடைய அபிமுகத்திலே வைத்து நமஸ்காரம் பண்ணினார். திருமையிலே தனியிலே வாழ்கின்ற பக்தர்கள் அனைவரும் சிவனேச செட்டியாரின் மிக சீரியதான சிவநெறி செல்வமும் பக்தியும் அவர் சிவனடியார் பால் கொண்டு ஒழுகும் உயர்ந்த மகிமை பொருந்திய பூஜ்ய பாவத்தோடு நடக்கின்ற ஒரு மாண்பும் கண்டு அவர்கள் அனைவரும் செய்வதறியாது திகைக்க ஞானசம்பந்த பெருமான் சர்வாந்தர்யாமியான சர்வநியாமகனான கர்த்தும கர்த்தும் அந்யதா கர்த்தும் சர்வசக்தனான கபாலீச்சரத்து பரமசிவனாரை நினைக்கின்றார். திருக்கோவிலின் வாயிலே நேரே வந்தார். பூம்பாவையினுடைய அஸ்திகட மட்குடத்தை அதனை எடுத்து வர கூறி அதை இறைவனாருடைய சன்னதியிலே வைத்தாய். பூமியிலே மானுட பிறம்பு எடுத்தவர்கள் பெரும் பயன் அன்புடனே சிவனடியார்களை தொழுது திருவமுது செய்வித்தலும் செய்வாகும் எதிப்படி அவருடைய திருவழிவாவை தரிசித்து ஆனந்தம் பெறுதலுமே அன்றி மற்றொன்றுமில்லை. எனவே பூம்பாவாய், நீ இந்த அனைத்து விழாக்களையும் கபாலீச்சரத்திலே நீ காண வேண்டாமா, நீ வர வேண்டும் என்று பாடலானார். மட்டேட்ட புன்னையன் காணல் மட்டேட்ட புன்னையன் காணல் மடமயிலை மட்டேட்ட புன்னையன் காணல் மடமயிலை கட்டின்டம் கொண்ட மட்டேட்ட புன்னையன் காணல் மடமயிலை கட்டிட்டங் கொண்டான் கபாலி மட்டீட்ட புன்னைய காணல் மடமயிலை கட்டிட்டங் கொண்டான் கபாலி சரமமர்ந்தார் பொட்டேட்ட பண்பின் உருத்தீர பல்கணத்தார்க்கு கட்டீட்டல் கணரே போகுதியோ பும்பாவா மையப்பயந்த முன்கண் மடலர் மாமயிலை கையப்பயந்த நீற்றார் கபாலி சரம் அமர்ந்தான் ஐப்பசிவோன விழாவும் மருந்தவர்கள் திப்பனவும் காணாதே போதியோ பூம்பாவாய் வழக்கை மடநல்லார் மாமயிலை வன்மருகில் துளக்கில் கபாலீச்சரத்தான் தொல் கார்த்திகை நாள் தளத்தேந்திளமுலையால் தையலார் கொண்டாடும் விளக்கீடு காணாதே போதியோ பூம்பாவாய் ஊர்த்திரை வேலை உலாவும் உயர்மயிலை கூர்த்தருவேல் வல்லார் கொற்றங்குள் சேரிதனே கார்த்தரி சோலை
கபாலீச்சரம் அமர்ந்தான் ஆதிரை நாள் காணாதே பொதியோ பூம்பாவாய் மைப்போஷும் ஒன்கண் மடநல்லார் மாமயிலை கைப்பூஷு நீற்றான் கபாலீச்சரமர்ந்தன்னை பூஷும் பொன்புழுக்கள் நேரிழையார் கொண்டாடும் தைப்பூசங்கானாலே ஓகியோ பூம்பாவாய் மடலார்ந்த தங்கி மயிலையார் மாஷி கடலாட்டு கண்டான் கபாலீச்சரம் அமர்ந்தான் ஆடலானேனூரும் அடிகளடி பரவி நடமாடல் காணலே ஓகியோ பூம்பாவாய் கலிவிழா வீதி மடநல்லார் மயிலை கலிவிழா கண்டான் கபாலீச்சரம் அமர்ந்தான் பலிவிழா பாடல் செய்பங்குனி புத்திர நாள் ஒளிவிழா காணாதே பொதியோ பூம்பாவாய் தன்னா அரக்கணன் தோள் சாய்த்துகந்த தாளினான் கண்ணாறு மயிலை கபாலீச்சரோ அமர்ந்தான் பன்னார் 14 தம் அட்டமினாள் கண்ணார காணாதே பொதியோ பூம்பாவாய் நற்றாமரை மலர் மேல் நான்முகனும் நாரணனும் முற்றாங்குணர்கில்லா மூர்த்தி திருவடியை கற்றார்களே தும் கபாலீச்சரமர்ந்தான் பொற்றாப்பு காணாதே போதியோ பூம்பாவாய் புரிஞ்சாய வாழ்க்கை அமனுடையை போர்க்கும் இருஞ்சாக்கியர்கள் எடுத்துரைப்ப நாட்டில் கருஞ்சோலை சூழ்ந்த கபாலீச்சரமர்ந்தான் பெருஞ்சாந்தி காணாதே பொதியோ காணமருஷோலை கபாலீச்சரமர்ந்தான் தெனமர் பூம்பாவை பாட்டாக செந்தமிழான் ஞான சம்பந்தன் நலம் புகழ்ந்த பத்தும் வலார் வான சம்பந்தவரோடும் வாழ்வாரே ஞான சம்பந்தன் நலம் புகழ்ந்த பத்தும் வலார் வான சம்பந்தவரோடும் வாழ்வாரே. பூம்பாவையை பிரத்யட்சமாக அவள் உயிரோடு உயிர்ப்போடு இருப்பதாகவே எண்ணிய சீர்காழி பெருந்தகையார் கூறுகின்றார். ஏ பூம்பாவாய், தேன் பொருந்தியதான அழகான புன்னை மரச்சோலைகள் சூழ்ந்ததும் இளமலை மயில்கள் எங்கும் ஆரவாரிப்பதுமான திரு கபாலீச்சரம் எனும் கோயிலிலே விருப்பத்தோடு அமர்ந்தவன், அவன் மீது நெருக்கமான அன்புடைய மாகேஸ்வரர்களுக்கு திருவிழா காலங்களிலே அமுது செய்விக்கும் பணி இக்காட்சிகளை காணாது நீ செல்லலாமோ என்று மட்டிட்ட புன்னையன் காணல் என்கின்ற முதல் தேவாரத்திலே கூறுகின்றார். மைப்பயந்த உன் கண் மடநல்லார் மாமயிலை என்ற 2ஆம் தேவாரத்திலே பூம்பாவாய் மைபூசி பெற்ற ஒளி நிறைந்த கண்களை உடைய மகளிர் வாழும் திருமயிலை கபாலீச்சரம் தனியிலே கைமேல் பயன் தரும் திருநீற்றை அணிந்தவனாய் அமர்ந்துள்ள பெருமான் நிகழ்த்தும் ஐப்பசி ஓண விழாவை அருந்தவ முனிவர் கண்டு அமுதுண்ணும் காட்சிகளை காணாமல் நீ செல்லலாமோ? வழக்கை மடவல்லார் மாமயிலை வன்மருகில் என்ற 3வது பாடலுக்கே கூறுகின்றார். வளையல்கள் அணிந்த மகளிர் வாழும் வளமான தெருக்களை உடைய மாமயிலை வடமயிலை
அதிலே தளர்வற்ற கபாலீச்சரம் எனும் திருக்கோவில் அப்பெருமான் கார்த்திகை திங்களில் நிகழும் விழாக்களின் போது சாந்தனிந்த இளநகில்களை கொண்ட மகளிர் திருவிளக்கு ஏற்றி கொண்டாடும் காட்சியை காணாத நீ செல்லலாமோ? ஊர்த்திரை வேலை உலாவும் உயிர்மயிலை என்ற 4ஆம் தேவாரத்திலே ஊர்ந்து வந்து அலைகள் அவர் எம்பிரான் திருவடியை தொட்டு செல்வது போல் அமைந்துள்ள கடலை அடுத்துள்ள மயிலாப்பூரிலே கூறிய வேளால் மீன்களை கொல்வதிலே வெற்றி காணும் நெய்தறிச்சேரியிலே வாழ்கின்ற மழை வளம் தந்ததால் வளர்ந்த சோலைகள் சூழ்ந்த கபாலீச்சரம் எனும் திருக்கோவிலில் விளங்கும் பெருமானுக்கு ஆதிரை திருநாள் விழாவை காணாது நீ செல்லலாமோ தாயே என்று வினவுகின்றார். மைப்பூஷம் ஒன்கடன் மடநல்லார் மாமயிலே என்ற 5ஆம் தேவாரத்திலே மைப்பூசிய ஒளி நிறைந்த கண்களை உடைய இளமை நிறைந்த மகளிர் வாழ்கின்ற சிறந்ததாம் மயிலாப்பூர் கபாலீச்சரம் தனிலே கைகளிலே நீருபூசியவனாய் அமர்ந்த பெருமான் அணிகலன் பூண்டு மடமையில் போன்றதான மகளிர் நீ ஒழுகும் சிறந்த பொங்கல் படித்து கொண்டாடும் தைப்பூச விழாவை காணாது நீ செல்லலாமோ? மடலர்ந்த தெங்கின் மயிலையர் மாஷி கடலாட்டு கண்டான் என்ற 6ஆம் பாயிரத்திலே மடல்கள் நிறைந்த தென்னமரச் சோழர்கள் மிகுந்ததாம் மயிலாப்பூரிலே மாசிமக நாளிலே கடலாட்டு விழா கொண்ட களிப்போடு கபாலீச்சரம் கோயிலிலே அமர்ந்துள்ள எம்பெருமான் வலிமை பொய்ந்த ஆணேரிலே உருந்து வருபவன் விஷபாரூடனாக வருபவன் அந்த இறைவன் புகழ்பாடி பரவி அப்பெருமானது நடன காட்சியை காணாது செல்லலாமோ? மலிவிழா வீதி மடநல்லார் மாமயிலை கலிவிழா கண்டான். பும்பாவாய் இளம்பெண்கள் வாழும் திருவீதிகளைக் கொண்ட பெரிய மயிலையிலே எழுச்சியை விளைவிக்கும் திருவிழாக்கள் யாவும் கண்டு அங்குற்ற கபாலீச்சரத்தானுக்கு அமர்ந்து பலியளிக்கும் விழாவான பங்குனி உத்தர திருநாள் என்று ஆரவாரமான விழாவை காணாது நீ செய்யலாமோ? தன்னார் அரக்கன் தோள் சாய்ந்து உகந்து தாளின நான் கண்ணார் மயிலை கபாலீச்சரம் அமர்ந்தான். வெம்மையான இயல்புடைய ராவனின் தோள்கள் நெறித்து உகந்த திருவடிகளை உடையவன் கண்களுக்கு நிறைவு தரும் மயிலையிலே கபாலீச்சரத்திலே அமர்ந்து பண்ணோடு பாடும் 14 கணத்தாரும் எத்தும் வகையிலே சித்திரை அஷ்டமியிலே நிகழும் விழாவை காணாது நீ செல்லலாமோ? நல் தாமரை மலர் மேல் நான் முகனும் நாரணனும் முற்றங்கு உணன்கிலா மூர்த்தி என்ற 9ஆம் தேவாரத்திலே நல்ல தாமரை மேல் உறையும் நான்முகனும் சேஷபரியங்கனான திருமாலும் அறியாதவாறு அழல் உருவாய் ஓங்கிய மூர்த்தி தன் திருவடிகளை கற்றவர் பரவ கபாலீச்சரம் அமர்ந்து உறைவான். அவன் நிகழும் ஊஞ்சலாட்டு விழாவை காணாது நீ செல்லலாமோ? உறிஞ்சாய் வாழ்க்கை அவன் உடைய போர்க்கும் இருஞ்சாக்கியர்கள் எடுத்து உரைப்ப நாட்டில். பூம்பாபாய் உடை ஒழிந்தவராய் வாழும் சமணர் உடையை பொறுத்து தெரியும் கரிய சாக்கியர்த்தம் வாய்க்கு வந்தவாறு பிதற்றும் இம்மண்ணுலகிலே கரிய சோலை நிறைந்த கபாலீச்சரத்தானுக்கு நிகழும் நல்ல பெருஞ்சாந்தி விழாவை காணாது செல்வது முறையாமோ என்கின்றார். காணமரு சோலை கபாலீச்சரம் அமர்ந்தான் தேனமரு பூம்பாமை பாட்டாகச் செந்தமிழான் ஞான சம்பந்தன் நலம் புகழ்ந்து 10 வல்லார் வான சம்பத்தவரோடும் வாழ்வாரே. இந்த 10 பாடல்களையும் பாடுபவர் சிவகணத்தோடு நிலைத்து வாழ்வார் என்று பல சுருதியும் கூறி மகிழ்கின்றார் சம்பந்த பெருந்தகையார். அடுத்த கணம் அங்கு ஒரு விந்தையான விஷயம் நடைபெற்றது. அது என்ன? அடுத்த பாகத்திலே சந்திப்போம். திருச்சிற்றம்பலம். சிவசிதம்பரம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. கல்பகாம்பிகா சமேத கபாலீஸ்வர சுவாமினஹ ஜெய்.